அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நோன்பு வச்சிட்டோம். சஹர்லேருந்து இஃப்தார் வரை நம்ம நோன்பு இருக்கிறோம். இருந்தாலே போதும், அதனுடைய பலாபலன்கள் கிடைச்சிருமா என்ன? அந்த நோன்புக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. எவ்வாறு ஒரு கரடு முரடான பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை எந்த விதத்தில் தன்னுடைய காலில் எதுவும் குத்திவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அதை கவனித்து அந்த பாதையில் கடந்து செல்ல முற்படுவாரோ, அதுபோல தான் நம்ம சஹர்லேருந்து இஃப்தார் வர பசியோட பட்டினியோட தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நோன்பு எந்த நபரின் மூலமாகவும், ஏன் நம்மளுடைய நாவின் மூலமாக கூட அந்த நோன்புக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சையோ பொய்யான செயல்பாடுகளையோ விட்டு விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஐயதா தாமஹு வ ஷராபஹு, இப்படிப்பட்ட அந்த நபர் பசியோடு இருப்பதாலோ அல்லது தாகித்து இருப்பதாலோ இறைவனுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது என்று இந்த வசனத்தில், இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் கூலி தரக்கூடியவன் இறைவன். அவனே நம்ம நோம்பில் எந்த தேவையும் இல்லை என்று சொன்னால் கூலி தரக்கூடிய நபர் யாராக இருக்க முடியும்? அதனால் ரொம்ப கவனம் தேவை. அது நம்மளுடைய நாவின் மூலமாக கூட அந்த நோம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஸஹீஹ் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ருப்ப சாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள், லைஸ லஹு சியாமுஹு, அவர்களுடைய நோம்பின் மூலமாக எந்த பலனும் கிடையாது. இல்லல்ஜு, வெறும் பட்டினியை தவிர அவர்களுடைய நோம்பில் எந்த விதமான பலனும் கிடையாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருப்ப காயிமின், எத்தனையோ நோம்பு காலத்தில் நின்று வணங்கக்கூடிய அந்த நபர்கள், லைஸ லஹு கியாமு, அவர்களுடைய நின்று வணங்குவதன் மூலமாக இல்ல சஹு, அந்த சடைவை தவிர, உடல் களைப்பை தவிர எந்த பலனும் கிடையாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்று ரமலானில் நம்ம நோன்பு வச்சிட்டோம். அந்த நோன்பை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. அப்படி நம்ம பாதுகாத்தோம் என்று சொன்னால் காலையிலிருந்து, அதாவது சஹர்லிருந்து இஃப்தார் வரை தாகித்து பசித்து இருப்பதற்குண்டான பலன் ரய்யான் என்ற வாசல் வழியாக சுருக்கத்தை இறைவன் நம்மளை நுழைவிப்பான் என்பதை இன்ஷா அல்லாஹ்.